மிஸ்கின் சாரோட மியூசிக் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு, எப்படி இருக்கு அது? பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், சாங்ஸ் எல்லாமே வந்து லைக் ஃபர்ஸ்ட் டைம் கம்போசர் மாதிரி இல்லை. ஸோ அதுதான் எனக்கு வந்து அதுதான் எனக்கு வந்து பயங்கர சர்ப்ரைசிங் ஆகும். நான் அவர்கிட்ட மிஸ்கின் சார் கிட்ட 2 பேருமே வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க. இந்த மனுஷன்ட்ட நான் வந்து இதை வந்து கத்துக்கிட்டேங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? தேர்ட் எனக்கு பிடிச்சதுன்னா, எனக்கு ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கண்டிப்பா தனுஷ் சார் தான். நான் அது வரைக்கும் சினிமா வேற மாதிரி நான் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, அவருடைய ஸ்டார்டம்னுடைய ஒரு சின்ன கிளிம்ஸை பார்த்தேன். எப்படி மக்கள் வந்து அவ்வளோ பெரியா இருக்காங்க, என்ன அதை அவர் எப்படி ஹேண்டில் பண்றாரு, இது எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு டைரக்டர் வந்து ஒரு டஃப்பான ஒரு ஷாட் கேட்கும்போது தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு எனர்ஜி இருக்கும். பரவாயில்லப்பா நம்மள வேலை வாங்குறாரு. ஆமா ஆமா, அந்த மாதிரி ஒரு ஆள் தான். பிளஸ் எக்ஸ்ட்ரானரி லைஃப்ல வந்து நம்மளுக்கு பிடிச்சதை பண்ணணும். மேல வரதுலாம் வந்து ஒரு கடவுளுடைய கிரேஸ் தான் வச்சுக்கலாம். ஓகே, அந்த கிரேஸ் வந்து நல்லாவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் சார்பாவும். ஆமா, டெவிலுக்கு காடோடைய கிரேஸ் வேணும். ஸோ டெவில் 3 போனால் லிவ்டுன்னு வருது. தலைவன் வேற. ஸோ அதுவும் இல்லாமல் மிஸ்கின் சாருடைய ஒரு படம் வந்து கட்டுமரம். ஆமா, எல்லாரும் வந்து ஒரு மாதிரி வெயிட்டிங், என்ன அது ஒரு படம் வருதுன்னு சொன்னாங்களே, என்ன அந்த படத்தை காணமே அப்படின்னு இருக்காங்க. ஸோ அது எப்போ வரும், அதுக்கான ப்ராசஸ் என்ன போயிட்டு இருக்கு? நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய கெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரெய்லர்லாம் பார்த்துருப்போம், டெவில் படத்தோட ட்ரெய்லர். ஸோ அந்த படத்தோட டீம்ல ஒரு முக்கியமான 2 பேர், கார்த்திக் முத்துக்குமார் சார் சினிமாட்டோகிராஃபர் அண்ட் வந்து திரிகுன் சார் ஆக்டர். ஹாய், எப்படி இருக்கீங்க? சூப்பரா. நல்லா இருக்கீங்களா? இல்ல என்ன சைலண்டா வருது மிஸ்கின் சார் அந்த கேங் அப்படின்றனால அப்படி வருதா? படம் வயலண்டா இருக்கும். படம் ஓகே. ஸோ எங்களுக்கு வந்து முத்துக்குமார் சார் வந்து மிஸ்கின் சாரை ஒரு பசங்க எல்லாருமே அந்த சினிமா புதுசாக கத்துக்கிறவங்க எல்லாருமே அவர் ஒரு என்சைக்ளோபீடியாங்க, அவர்கிட்ட வந்து நிறைய கத்துக்கலாங்க அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அவருக்கு சினிமாட்டோகிராஃபரா இருக்கிறது எந்த அளவுக்கு சேலஞ்சிங்கா இருக்கு? இல்லை, கண்டிப்பா அவருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் விஷுவல் நாலேஜ் வந்து பயங்கர அதிகம். ஸோ அவரோட ஒர்க் பண்றது இன்னும் ரொம்ப ஈஸி தான் ஆக்சுவலி. ஸோ டேரக்டருக்கு என்ன தேவைப்படுது அப்படின்றது அவருக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். ஸோ யூ ஜஸ்ட் ஹேவ் டு ஃபாலோ ஹிம் அண்ட் அவருக்கு தேவையானதை நம்ம பண்ணி கொடுக்கணும் செட்டில். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா இனிதினது படத்தில் உங்களுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆகி இப்போ வரைக்கும் வந்து போயிட்டு இருக்கு. ஆனால் தமிழில் வந்து நிறையா வந்து பண்ண மாட்டீங்களே? வந்தா பண்ணுவேங்க. நான் என்ன வச்சுட்டே வஞ்சகம் பண்றேன், காசு கொடுத்து நடிதான் நடிக்க போறேன். இனிது அப்புறம் நான் தங்க மகன் பண்ணேன். நடுவில் லாஸ்டா கடவர் அதாங்க அமலாபால் மேமோட ப்ரொடக்ஷன்ஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. எனக்கு தெலுங்கு நிறைய வாய்ப்புகள் வந்ததுனால அங்க ஜாஸ்தியா பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோ இப்போ மறுபடியும் டெவில். ஸோ இந்த ட்ரெய்லர் வந்து பார்க்கும் போதே நீங்க சொன்ன மாதிரி மோஸ்ட் வயலண்ட் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி இருக்கு. எங்க இப்போ எப்படின்னா மிஸ்கின் சார் நானே படம் இப்படி தாண்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். இத்தனைக்கும் இந்த படத்துல அதாவது மியூசிக் டைரக்டர் தான். ஸோ அவருடைய தம்பியா இருக்கிறவர் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இது என்ன மிஸ்கின் சார் படம் மாதிரியே இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சு. ஸோ உங்களுக்கு இதுல ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்து நான் எப்படி ரீச் அவுட் பண்ணாரு, நம்ம படம் பண்ணலாம், இந்த கேரக்டர் நீங்க நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு புக்கு கொடுத்தாரு. இந்த புக் நீங்க படிங்க, தி ஆர்ட் ஆஃப் மோட்டார் சைக்கிள் மெயின்டெனன்ஸ் அப்படின்ற ஒரு புக் ஒன்று கொடுத்தாரு. கொடுத்து நீங்க இந்த புக் படிங்க, படிப்பீங்களா அப்படின்னு. சார் நான் படிப்பேன். அந்த புக்கு நான் படித்தேன். அப்புறம் ஒரு 2 monthsக்கு அப்புறம் மறுபடியும் மீட் பண்ணேன். அப்புறம் இன்னொரு புக்கு கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ப்ரெப் இருக்கும். சார் சொன்னார் இல்லை, நீங்க கேட்டீங்க இல்லைங்களா, ஒரு விஷுவலி ஒரு என்சைக்ளோபீடியா அப்படின்னு. ஆக்சுவலி விஷுவலின்னு கிடையாது, மியூசிக் எல்லா விஷயத்துலையுமே அவருக்கு ஒரு ஸ்ட்ராங் டெப்த் ஆஃப் நாலேஜ் இருக்கு. அவர் ஆஃபீஸ் போயிருந்தீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க நிறைய புக்ஸ் இருக்கு அப்படின்னு. எனக்கு வந்து ஒரு எல்லாருக்குமே உள்ள சின்ன ஒரு இது இருக்கும்ல, உண்மை சும்மா புக் மட்டும் வச்சிருக்காரா இல்ல எல்லாமே இந்த வெறும் அட்டை மட்டும் இருக்குமே. நான் நீங்க எந்த புக்கை காட்டி என்ன கேட்டாலும் அதுல இருக்கிற வந்து இன்சர்ட் சொல்லுவார். நீங்க என்ன புக்கை பத்தி பேசினாலும் நீ அவர்கிட்ட இருக்கிறதுல வந்து எதை சொன்னாலும் அதுல என்னன்றது வந்து நான் கேட்டேன், எப்படி சார் ஒரு ஞாபகம் இல்லை, படிக்கும்போது வந்து உணர்ந்து படிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குரூப்ல ஒர்க் பண்ணோம். ஒரு ஸ்கூல் தான் இல்லைங்களா, நீங்க சொன்னது படம் ஒரே மாதிரி இருக்குன்னா அந்த ஸ்கூல் தான். இல்ல ஒரே மாதிரின்றத நான் எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, அந்த ஃபீல் எங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு மெயின்டைன் நான் சொல்றேன். நான் நல்லா தான் சொன்னேன், கவலைப்படாதீங்க. அதுவும் இல்லாம குதிரைவால் படத்துல வந்து ஒரு உங்களுடைய சினிமாட்டோகிராஃபி ஒர்க் வந்து வேற லெவல்ல இருக்கும். அதுவும் இல்லாம அந்த குதிரைவால் உண்மையாவே வச்சதா, அதாவது குதிரைவால்னு மாட்டிருந்தாங்களா? ஆமாம்பா. இல்ல அவரு
ஒரு வால் ஒன்று செஞ்சு அதை அவர் போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் அதை அனிமெட்ரானிக்ஸும் பண்ணோம், கொஞ்சம் ரோப்லாம் கட்டி இழுத்து அதெல்லாம் பண்ணோம். ஸோ ஆமா ஆமா அதுல கொஞ்சம் சேலஞ்சிங் நிறைய இருந்திருக்குமே அது. ஆமா ஏன்னா ஆமா பொதுவா வந்து உயிர் இல்லாத டாக் இந்த மாதிரி வச்சு பண்றதே ஒரு பெரிய சேலஞ்ச். ஆமா, அதுல வந்து ஆமா. உயிர் இல்லாததுக்கு ஒரு ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்கறது ஆமா இது. ஆமா ஆமாம்மா. அது ஏன்னா நம்ம அவரு வாலை வந்து மேனுவலா பண்ணுவாங்க. அதுக்கு அவர் ரியாக்ட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி சேலஞ்சிங் ஆச்சு. பொதுவா வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபர் வந்து இந்த உலகத்தை எப்படி பார்ப்பாரு? சினிமாட்டோகிராஃபரா அப்படிலாம் உலகத்தை பார்க்க முடியாது. ம். ஒரு மனுஷனா தான் நம்ம உலகத்தை பார்க்க முடியும். ஸோ அதோட ஒரு இன்டராக்ஷன் தான் நம்மளோட ஒர்க்ல எந்த ஒர்க் பண்ணாலும் அப்படிதானே. ஸோ நம்ம எப்படி உலகத்தை பார்க்குறோம், அது நமக்கு உலகம் என்னவா இருக்கு, அது நம்மளோட ஒர்க்ல என்ன பண்ணாலும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி தான் சினிமாட்டோகிராஃபரா நம்ம வந்து கொஞ்சம் கான்சியஸா லைட்டை பார்ப்போம். ம். ஒரு இடத்துலயும் நம்ம லைட் எப்படி இருக்கு அது நம்ம கொஞ்சம் நோட் பண்ணுவோம். ஸோ அதுதான் கொஞ்சம் லைட்டை மோர் அப்சர்விங்கா பார்க்கறது வந்து ஒரு ரொம்ப கீயான ஒரு விஷயமா இருக்கும். இன்னொன்னு வந்து நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிறதுல ரொம்ப அவேர்னஸோட இருப்போம். ஸோ மோஸ்டா ஸோ கொஞ்சம் கான்சியஸா இருக்கும். அதுதான் நான் கேட்கறேன். ஏன்னா இப்போ வந்து இப்போ நார்மலா நாங்க இப்படி ஒரு இதை பாக்குறதுக்கு ஒரு சினிமாட்டோகிராஃபர் இது இல்ல ஃப்ரேம் அது ஐ மீன் பிக்ஸ் பண்ணும் போதே நீங்க வந்து ஒரு அழகான விஷயங்களை தான் பாப்பீங்க. ஸோ அதனால இல்ல அழகுன்றதை தாண்டி ஒரு கதைக்கு என்ன வேணும். ஸோ ஏன்னா நம்ம நரேட்டிவ் தான் ஃபாலோ பண்றோம். ஸோ எனி ஸ்டோரி வந்து இந்த ஸ்டோரிக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பர்சனா நம்ம தான் அதை வந்து டைரக்டர் வந்து இந்த இடத்துல இருந்து கேமரா கேட்குறாங்க அப்படின்னும் போது ஸோ அதை எப்படி பெட்டரா கேப்சர் பண்றது, எப்படி பெட்டரான ஒரு லைட் பண்றது, எப்படி பெட்டரான ஆக்டர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்களோட மோஸ்ட் வல்னரபிள் அண்ட் மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு கேமரா பொசிஷன் வைக்கணும். லைக் ஸோ தட் இன்னும் ஆடியன்ஸ்க்கும் அந்த அவங்க பெர்ஃபார்ம் பண்றது வந்து அவங்க அதை உள்வாங்கணும் இல்லையா, அந்த கதைக்குள்ள அவங்க உள்வாங்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் மோஸ்டா. ஆமா. அண்ட் இந்த படத்துல லைக் வி ஹேட் லைக் அமேசிங் ஆக்டர்ஸ். அருண் ஆகட்டும், விதாத் ஆகட்டும், பூர்ணா ஆகட்டும், அவங்களாம் பெர்ஃபார்ம் பண்ணும்போதே ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் யூனோ டு கேப்சர் தெம் ஆன் ஸ்கிரீன். ஸோ அது வெரி நைஸ். ஓகே, நீங்க ஒரு தியேட்டர் பேஸ்டான ஆக்டரும் கூட. ஸோ தியேட்டர் அண்ட் சினிமா அப்படின்றது ஒரு வெர்சடைல் வேற மாதிரி இருக்கும். தியேட்டர்ல வந்து நமக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம எஃபோர்ட்ஸ் போடுற மாதிரி இருக்கும், சினிமால ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அது நீங்க உங்களுடைய கருத்து என்ன? ரெண்டுமே பேரலல் ட்ராக்குங்க. ஓகே, எப்பவுமே சேராது ஆக்சுவலி. ரெண்டுமே பேரலல் ட்ராக்கு. தியேட்டர்ல வந்து ஒரு ஆக்டருக்கு தான் மேல் எனர்ஜி இருக்கும். மேல் எனர்ஜி ஃபீமேல் எனர்ஜினா இது பெருசா அது சின்னதுன்னு கிடையாது. விச் இஸ் அ மோர் புல்லிங் எனர்ஜின்றது வந்து நீங்க என்னதான் பெர்ஃபார்ம் பண்ணி என்னதான் எழுதியிருந்தாலும் என்னதான் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் என்ன அந்த பிளே ரைட் எழுதியிருந்தாலும் டைரக்டர் டைரக்ட் பண்ணாலும் ஸ்டேஜ்ல நாம் பண்றது தான் பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா அங்க லைவ் ஃபீட்பேக் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஆனா சினிமா வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நாங்க வெறும் ஒரு டூல் தான். இட்ஸ் அ வெரி டிரெக்டர் பேஸ்ட் மீடியம். அந்த ஃப்ரேம்குள்ள டிரெக்டர் என்ன பார்த்து என்ன கட் பண்றாரோ தான் படம். என்ன ஷூட் பண்றது கூட கிடையாது. அவர் என்ன கட் பண்றாரு, என்ன வச்சிருக்காரு, என்ன தூக்கிட்டாரு அப்படின்றதான் படம். ஸோ தட் இஸ் த மேஜர் டிஃபரன்ஸ். பர்ஃபார்மன்ஸ் வைஸ்லாம் வந்து சொல்றாங்களா லவுடா இருக்கும் சின்னதா இருக்கும், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல வந்து இன்னைக்கு பயங்கர லவுடா பெர்ஃபார்ம் பண்றவங்களுக்கு தான் என்ன சொல்றது ஒரு இட் மேக்ஸ் தெம் லுக். ரொம்ப ஃப்ரேம் பார்த்து பெர்ஃபார்ம் பண்றவங்க வந்து ரொம்ப கம்மியான ஆக்டர்ஸ் தான் இருக்காங்க. ஆதித்யா ப்ரோ வந்து டைரக்ஷன் வந்து பண்ணிருக்காரு. ஸோ ஏதாவது சிமிலாரிட்டி தெரிஞ்சதா? இவருடைய அண்ணனும் தம்பியும் ஒன்று போல் அப்படின்ற மாதிரி ஏதாவது சிமிலாரிட்டி தெரிஞ்சதா? ஆக்சுவலி மிஷ்கின் சாரும் நிறைய இருந்தார் படத்துல ஒரு இன்வால்வ்டா இருக்கிறாரு. பட் சாமி சார் பத்தி ஆதித்யா சார் நாங்கெல்லாம் செல்லமா ஒரு எல்லாத்துக்குமே ஒரு செல்ல பேர் இருக்கு. என்ன அருண் தான் கூப்பிடுவாங்க, நாங்க ஒரு சாமி சார் தான் கூப்பிடுவோம். சாமி சார் என்னன்னா ரொம்ப லவ்விங்கான ஒரு பர்சனாலிட்டி. யூஸ்வலி டைரக்டர்ஸ்னாலே வந்து ரொம்ப ஹார்ஷா இருப்பாங்க, ஹார்ஷா அவங்களுடைய படம். ஆனா அவர் வந்து சாமி சார் வந்து இந்த ப்ரெஷர், இந்த கதை, படம், பட்ஜெட் இதெல்லாத்துக்கும் நடுவுல வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹியூமன் பீயிங். ஒரு செட்டுக்குள்ள வரும்போதே வந்து மியூசிக் பிளே ஆயிட்டே இருக்கும். ஆமா, நீங்க எனக்கு தெரிஞ்ச லைட் பண்ணும்போதே ஃபுல்லா மியூசிக் பிளே. என்ன மூட்ல எடுக்கிறாரோ இப்ப அந்த ஆல்ரெடி அதுக்கு வந்து ஒரு ட்ராக் இருக்கு. இந்த மிஷ்கின் செட் வந்து ஆல்ரெடி ஒரு ஒர்க் பண்ணி அந்த ட்ராக் எடுத்துட்டாரு அப்படின்னா அந்த ட்ராக் வந்து பிளே ஆகிட்டே இருக்கும். ஆக்டிங் பண்ணும்போதே ட்ராக், நீங்க வேற லைட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது பிளே ஆயிட்டு இருக்கும், ஃபுல் டைம் ஓடிட்டு இருக்கும், வச்சிருப்பாங்க. நம்ம இப்ப எப்படி நம்ம ஜாலியா ஒர்க் பண்ணும்போது மியூசிக் எல்லாம் கேட்டு, இப்போ ஒரு எஃப்எம் ஸ்டேஷன்ல நான் இன்டர்ன்ஷிப் எல்லாம் பண்ணிருக்கேன். ஜாலியா இருக்கும், பாட்டு ஓடிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட் தான் வச்சிருப்பாரு. இப்ப அதே மாதிரி இன்டென்ஸான சீன் வரும்போதும் அதுக்கான ஆர்ஆரும் அதுக்கு என்ன ரெஃபரன்சஸ் எடுத்திருக்காரு. ஒரு கிளாசிக் பீஸ். நாங்க அந்த ஹவுஸ்ல ஷூட் பண்ற போர்ஷன் எல்லாமே வந்து பூர்ணா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, எனக்கு தலை வலிக்குது இந்த மியூசிக், அதுக்கு தாமா போட்டுருக்கோம்.
இல்ல அண்ட் ரொம்ப நாளா ஒர்க் பண்ணிருக்காரு இல்லையா? சோ மிஷ்கின் சாரோட ரொம்ப பிகினிங்ல இருந்தே ஆதித்யாவும் கூட ஒர்க் பண்ணிருக்காரு. சோ அப்கோர்ஸ் அதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அவர்கிட்ட பயங்கரமா இருக்கு. பட் he's got his own ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங். So ஆமா ஆமா அண்ட் he's very versatile actually. ஆதித்யா வந்து he's got a very versatile style of film making and the way how he sees the story and all. ஸோ அது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. ஏன்னா பயங்கர டிஃபிகல்ட்டான சில ஷார்ட்ஸ் கேட்பாரு. அது நம்ம செட்ல வந்து அச்சீவ் பண்றதுக்கு நம்ம எடுக்கிற அந்த ஒரு எஃபர்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்ல. ஒரு ஷூட்டிங் டேல வந்து ஒரு டைரக்டர் வந்து ஒரு டஃப்பான ஒரு ஷாட் கேட்கும்போது தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு எனர்ஜி இருக்கும். பரவாயில்லப்பா நம்மள வேலை வாங்குறாரு. ஆமா ஆமா அந்த மாதிரி ஒரு ஆள் தான். பிளஸ் எக்ஸ்ட்ரானரி மியூசிக் சென்ஸ் இருக்கு ஆக்சுவலி. த ட்ராக்ஸ் வாட் ஹி பிளேஸ் ஆர் ரியலி வர்த் லிசனிங் அண்ட் இட் கிவ்ஸ் a lot of energy. இந்த ட்ராக் வந்து இந்த மூடுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏதோ திடீர்னு ஒரு பீத்தோவனுடைய கிளாசிக் போட்டிருப்பாரு. நமக்கு என்ன சார் பாட்டு, ஆனா சீனுக்கான மூடுக்கு வந்து அந்த ஃபீலுக்கு வந்து கரெக்டா வைக்கும். ஒரு ஷார்ட் போகும்போது அது ஆஃபே பண்ணுவார். ஏன்னா டயலாக் போகும்போது தான் அது வந்து அந்த மியூசிக் ஆஃபே பண்ணுவார். அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பத்தி சொல்லணும். நீங்க மிஷ்கின் சார் ஒரு இன்டர்வியூ பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க ஸ்பெண்ட் பண்ற half an hour 1 hourலயே உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அவர் சின்ன வயசுல இருந்து பாத்துருக்காரு. பிளஸ் அவர்கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணதுனால கண்டிப்பா வந்து அதனுடைய பாதிப்பு இல்லாமலாம் இருக்கிறது கஷ்டம். சோ அதுவும் இல்லாம மிஷ்கின் சாருடைய ஒரு படம் வந்து ஒரு ஒரு பைலட் பிலிம் நினைக்கிறேன். சோ அந்த படம் வந்து ரொம்ப நாளா கட்டுமரம். ஆமா எல்லாரும் வந்து ஒரு மாதிரி வெயிட்டிங், என்ன ஒரு படம் வருதுன்னு சொன்னாங்களே, என்ன அந்த படத்தை காணமே அப்படின்னு இருக்காங்க. ஆக்சுவலி அது பர்சனலா நான் வந்து நாங்க காலேஜ்ல வந்து ஒரு பாத்துட்டேன், நான் அந்த படம் பாத்துட்டேன். சோ அதோட ஒர்க் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு நல்லா இருந்துச்சு. சோ அது எப்ப வரும், அதுக்கான ப்ராசஸ் என்ன போயிட்டு இருக்கு? நானும் வெயிட் பண்ணிருக்கேன் ஆக்சுவலி for the world to see that film. It's a queer film. நல்லா ஒரு என்ன சொல்றது, தமிழ் சினிமாக்கு முழுக்க முழுக்க ஒரு எல்ஜிபிடி ரிலேட்டடான ஒரு கதை. அதுல மிஷ்கின் சார் நடிச்சிருப்பாங்க. விச் வெரி ஐம் ஆல்சோ லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த ஃபிலிம். அண்ட் அது வந்து சுனாமி அஃபெக்ட் ஆன ஒரு வில்லேஜ்ல நாங்க பண்ணிருப்போம். ஸோ ஐம் ஆல்சோ லுக்கிங் ஃபார்வர்ட். அதை நான் சொல்லக்கூடாது இல்ல பட் சி தட்ஸ் ஆட். நோ என்னன்னா அது ஷார்ட்டரான ஒரு ஃபிலிமும் கூட. அந்த மாதிரி ஒரு முயற்சிகள் வந்து தமிழ்ல ரொம்ப கம்மி தான் ஆக்சுவலி. இண்டிபெண்டன்ட் சினிமாவோட ஒரு மூமெண்ட் மாதிரி தான் அது, எக்ஸ்டென்ஷன் தான் அது ஆக்சுவலி. ஸ்வர்ணவேலீஸ்வரன் தான் டைரக்டர் அதுக்கு. ஸோ அந்த ஃபிலிமும் வந்துச்சுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆன் எஸ் போர்ட்ஃபோலியோ லைக் மிஷ்கின் சாரோட ஒரு ஒர்க்ல வந்து இந்த மாதிரி ஒரு சில படங்களும் அவர் நடிச்சிருக்காருன்றது ஒண்ணு இருக்கும். ஒரு சிங்கிள் அந்த ஒரு கதாபாத்திரமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ண வச்சுற மாதிரி இருக்கும். ஃபிஷர்மேன் நடிச்சிருப்பாரு அவரு. ஸோ அது நல்லா இருக்கும். ஸோ அதுவும் இல்லாம இப்போ வந்து நீங்க தங்கமகன் படத்துல வந்து தனுஷ் சார் கூட வந்து ஃப்ரெண்டா வந்து என்ன மச்சான் நான் வந்து கோயிலுக்கு போறேன், ஸோ அந்த மாதிரி ஒரு கேஷுவலான ரோல் பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த டைம்ல அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல என்ன மாதிரி நடந்தது? தனுஷ் சார் எப்படி அந்த மாதிரி? எனக்கு ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கண்டிப்பா தனுஷ் சார் தான். நான் அது வரைக்கும் சினிமா வேற மாதிரி நான் பாத்துட்டு இருந்தேன். ஓகே. அவர் தான் வந்து நிறைய எனக்கு நான் அந்த டைம்ல வந்து 2015 ஃப்ளட்ஸ் எல்லாம் வந்திருந்தது. ஸோ அவர் கூட படம் இல்லாம நிறைய டிராவல் பண்றதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அவருடைய ஸ்டார்டம்னுடைய ஒரு சின்ன கிளிம்ஸை பார்த்தேன். எப்படி மக்கள் வந்து அவ்வளோ வெறியா இருக்காங்க, என்ன அதை அவர் எப்படி ஹேண்டில் பண்றாரு, சினிமா இது எல்லாத்துக்கு நடுவில் படிச்சுட்டே இருப்பாரு. அது ஒரு கனெக்ட் இருந்தது. நிறைய படிப்பார். நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் தெரியுமான்னு எனக்கு தெரியல, ஆனா நிறைய படிப்பார். நிறைய வாசிச்சுட்டே இருப்பார். சொல்லி அது படிச்சேடா இது படிச்சேடான்னு கேட்டே இருப்பாரு. நான் நிறைய இங்கிலீஷ் படிப்பேன். அப்போ என்டிங் கேட்பாரு, அது என்ன அப்படின்றது கேட்பாரு. நான் அது நெக்ஸ்ட் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கா. ஸோ அதனாலதான் வெற்றிமாறன் அவர்கள் மாதிரி அந்த புக் படிக்கக்கூடிய ஒரு ஆளை வந்து முழுசா நம்புறாரோ என்னவோ மேபி. கண்டிப்பா இல்லைங்க, அது வேற ஒரு ரிலேஷன்ஷிப்புங்க. அது வந்து அது என்ன சொல்றது, சில காம்பினேஷன் சினிமால வந்து ஒரு மேஜிக் மாதிரி நடக்கும். ஒரு மணிரத்னம் சார் அண்ட் ஒரு கமல் சார் வரும்போது ஒரு மேஜிக் ஒன்று நடக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி எல்லா டைரக்டர்ஸ்க்கும் ஒரு கேன்வாஸ் ஒரு ஆக்டர் இருப்பாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்லாம் இந்த புக் அதெல்லாம் தாண்டி ஒரு மித்திக்கல் சினிமா ரிலேஷன்ஷிப், யூனிவர்ஸ்க்கு கனெக்ட் பண்ணி நீங்க பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். பொதுவான உங்க 2 பேத்துக்குமான கேள்விதான். இப்போ சினிமா அப்படின்றது நம்ம பிகினிங்ல இருந்து நம்ம வந்து இதை நம்ம பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல இருக்கும். ஸோ அதுக்காக நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கான சூழ்நிலை இருக்கும். அப்படி நீங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண ஒரு விஷயம், இதுக்கு சினிமாக்காக இதை வந்து நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேங்க அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? எனக்கு அந்த மாதிரி எதுவும் சாக்ரிஃபைஸ்லாம் எதுவும் பண்ணல. லைக் நம்ம ரொம்ப லவ் பண்ணி இந்த ஃபீல்டுக்குள்ள வந்திருக்கோம் அண்ட் இந்த இதை பண்றோம். ஸோ ஐ டோன்ட் திங்க் வாட் எவர் யூ டூ, எனிதிங் யூ டூ ஃபார் திஸ் இஸ் நாட் சாக்ரிஃபைஸ். இட்ஸ் ஜஸ்ட் யுவர் passion and you love to do this, that's all. So I don't see anything as a sacrifice actually. Okay, நீங்க bro அதே சொல்லிராதீங்க.
ஒரு இப்ப நம்மளுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு வச்சுங்களேன். ம், ம். அந்த பொண்ணுக்கு வந்து நீங்க பர்த்டே ஏதோ வருது நீங்க பண்ணணும். நீங்க வந்து உங்களுடைய செலவெல்லாம் கட் பண்ணி நீங்க காசு சேவ் பண்ணி அந்த வாங்கி உங்களுக்கு சாக்ரிஃபைஸா தோணாது. ஓகே. சரிங்களா? பிகாஸ் பிடிச்ச ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ணாலும் சாக்ரிஃபைஸா இருக்காது. ம். வெரி பேரலைஸ். இப்போ கார்த்திக் சார் வந்து நான் அவர் எல்வி பிரசாத்ல இருக்கும்போது நான் அங்க ஷார்ட் ஃபிலிம்லாம் நடிச்சிட்டு இருந்தேன். அப்பல இருந்து பார்த்திருக்கோம். நான் சினிமால ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் பார்த்தது என்னன்னா, இதுல இருந்து காசு சம்பாரிச்சிடலாம். இதுல இருந்து நம்ம பெரிய ஆள் ஆயிடலாம். இதை வச்சு நம்ம போறவங்களே எவ்வளவு தூரம் வந்திருக்காங்கன்னு தெரியாது. ஆனா சினிமாக்காக இருக்கிறவங்க வந்து அதுல இருந்துட்டே இருப்பாங்க. அட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். அவங்களுடைய எக்கனாமிக்கல் அவங்களுடைய படத்துடைய பட்ஜெட் ஆகட்டும், இல்ல அவங்க போற கார் மாறலாம் இல்லையா, ஆனா அவங்க வந்து அதுல இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அது பெரிய சாக்ரிஃபைஸ்ன்றது எதுவும் இல்லை. ஆனா என்ன விட்டு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா, நான் ஹைதராபாத் எங்க அப்பா வந்து கோயம்புத்தூர்ல தான் இருக்காங்க. எனக்கு ஊர் வந்து கோயம்புத்தூர் தான். ஆனா நான் வந்து இருக்கிறது ஹைதராபாத். சென்னையில நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கர்நாடகாலையும் நான் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுவாங்க இல்லையா, நம்ம உற்றோர்கள் அப்பா அம்மா கூட இருக்கிற அது வந்து நான் கண்டிப்பா நிறைய இல்லாம போயிடுச்சு. அது அதனுடைய வேல்யூ வந்து ஒரு பாயிண்ட்ல தான் தெரியும் நம்மளுக்கு இல்லைங்க. ஸோ நாங்கள் வந்து இந்த ஸ்கூல் டைமில் அதாவது சின்ன வயசில் வந்து பார்த்து ரொம்ப வந்து செம படம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலேஜ் டைம்ஸ் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு படம்னா அது இனிது இனிது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வரும்போது அது வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் ஓரளவுக்கு அது வந்து பெருசாக வந்து பேசப்படலை அப்படின்னு தான் சொல்லலாம். பெரிய ஹிட் ஆகல, ஒரு ஆவரேஜ் ஹிட்டா தான் போச்சு. ஸோ அது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பழைய படங்கள் வந்து இப்போ ரீரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்த இனிது இனிது இந்த மாதிரி யார்கிட்ட கேட்கலாமா? யார்கிட்ட கேட்குறோம் நாங்கள்? ஏன்னா சீரியஸா ஒரு பெஞ்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு போய் அந்த படத்தை பார்த்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு இதுதான் அது. ஆக்சுவலி வந்து எனக்கு அந்த படத்தினுடைய பாதிப்பு வந்து பார்த்தவங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னு ஆல்மோஸ்ட் பல வருஷம் ஆயிடுச்சு படம் வந்து. ஆனா இன்னைக்கும் எங்க போனாலும் வந்து நான் இப்போ பொங்கலுக்கு வந்து ஏற்காடு போயிருந்தேன் ஃபேமிலியோட. அப்போ வந்து ஒருத்தர் வந்து கையை பிடிச்சிட்டு, சார் நான் அந்த படம்லாம் அவ்வளோ உருகி பார்த்திருக்கேன், அதுன்னு பயங்கர ஃபீல். ஸோ அந்த டைம்ல வந்து காலேஜ் ஸ்கூல் படிச்சவங்க எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான பாதிப்பு இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் அது ஒரு ரீயூனியன் பண்ணணும் அப்படின்னு ஒரு 1-2 months ஒரு சேனல் வந்து எங்களை கேட்டே இருந்தாங்க. ரீரிலீஸ் வந்து நீங்க பிரகாஷ் ராஜ் சார் எங்கேயாவது மீட் பண்ணீங்கன்னா அவர் தான் ப்ரொடியூசர். அவர் எங்கேயா பார்த்து கண்டிப்பா கேளுங்க. ஓகே. ஸோ அதுவும் இல்லாம இப்போ வந்து நீங்க மிஸ்கின் சார் கிட்ட 2 பேருமே வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க. இந்த மனுஷன்ட்ட நான் வந்து இதை வந்து கத்துக்கிட்டேங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இப்ப கரண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் நடிச்சிட்டு இருக்காரு அந்த சாரோட புது படத்துலயும். ட்ரெயின் சர்ட் எனக்கு பிடிச்சதுன்னா எல்லாத்தையுமே மனுஷனா பார்ப்பாரு. எல்லாத்தையுமே வந்து ஒரு ஹியூமன் பீயிங்கா பார்ப்பாரு. அவனுக்கு இப்போ ஒரு செட்ல பாத்தீங்கன்னா எங்கெங்கயோ இப்போ ஒரு 100 பேர் 200 பேர் வேலை செய்யறோம் அப்படின்னா ஃபோக்கஸ் வந்து அந்த லைட் அடிக்கிற இடத்துல தான் இருக்கும். புரியுதுங்களா? நீங்க இப்போ நீங்களே நிறைய இன்டர்வியூ எல்லாம் போறீங்க, அந்த இருட்டுல இருந்து வேலை செய்யறவங்க நிறைய பேர் தெரியாது. அவருக்கு வந்து எல்லாருமே ஒரு ஹியூமன் பீயிங்கா பார்ப்பாரு. எல்லாருமே அண்ட் நிறைய பேர் வந்து எல்லாத்தையுமே நல்லா வச்சிருக்கணும்னு பார்ப்பாங்க. அவர் ஆனஸ்டா இருப்பார். ஒருத்தர் மேல கோவம் இருந்தா கோவம், ஒருத்தர் மேல சந்தோஷம்னா சந்தோஷம். ஸோ அது வந்து ஒரு ஐ திங்க் தட்ஸ் ஹவு நேக்கட் யூ கேன் பி வித் யுவர் செல்ஃப். ஐ மீன் அதான் சொன்ன மாதிரி எல்லாரையும் லவ் பண்ற ஒரு நேச்சர் கண்டிப்பா சூப்பரான விஷயம். எனக்கு வந்து பர்சனலா என்னன்னா எனர்ஜி, லைக் 7 o'clock ஒரு எனர்ஜி இருக்கும், மார்னிங் 7 o'clock ஒரு எனர்ஜி இருக்கும். அது அப்படியே ஐ மீன் ஃபார் எனி ஹியூமன் பீயிங் அப்படியே கொஞ்சம் ட்ராப் ஆகும், திருப்பி ஒரு ஹை ஆகும். 7 o'clock என்ன எனர்ஜியோ பேக்கப் சொல்ற வரைக்கும் அதே எனர்ஜில இருப்பாரு. ஸோ அவரோட எனர்ஜி வந்து கம்ப்ளீட்டா செட்டை கண்ட்ரோல் பண்றது இருக்குல்ல. இல்லைன்னா ஒரு சம்டைம்ஸ் வந்து செட்டை வந்து சில எனர்ஜிஸ் மட்டும் தான் ரன் பண்ணும். ஸோ அந்த மாதிரி எனர்ஜி வந்து சரியான எனர்ஜி. அண்ட் அது வந்து வெரி இன்ஃபெக்ஷியஸ் ஆக்சுவலி. உங்களுக்கு அப்படியே அந்த இடத்துல இருந்தீங்கன்னா அப்படியே பரவும் அந்த மாதிரி. ஸோ டு பி ஆன் தட் லெவல் ஆஃப் என்ன சொல்றது, ஒரு வைப் இருக்குல்ல, ஒரு எனர்ஜியோட இருக்கிறது, அது something which I wanted to like be there like. ஸோ இப்போ வந்து ஒரு ஆர்டிஸ்டா வந்து கேட்கறது என்னன்னா, என்னதான் வந்து நம்ம வந்து பிடிச்ச வேலை ஆக்டிங் இந்த மாதிரி பண்ணாலும் இந்த பேக்கப்னு ஒரு சொல்லும் போது எல்லா ஆர்டிஸ்டோட மூஞ்சில நான் வந்து பார்த்திருக்கேன், ஒரு மாதிரி பளிச்சுன்னு வந்து ஜாலியா தான் இருப்பாங்க. ஸோ அது அந்த ஃபீல் எப்படி இருக்கும் ஆக்சுவலா? செட்டை பொறுத்துங்க. செட்டை பொறுத்து. அப்படியா? நான் ஒரு 20 படத்துக்கு மேல பண்ணிட்டேன் தெலுங்கு. செட்டை பொறுத்து கண்டிப்பாவே இருக்கும். சிலதெல்லாம் போகணுமான் இருக்கும், சிலதெல்லாம் எப்படா போலான் இருக்கும். அதை பொறுத்துதான். டெவில் எப்படி இருந்துச்சு? டெவில் ஆக்சுவலி எப்படி நடக்குதுன்னே தெரியாது. எப்ப ஸ்டார்ட் ஆச்சு எப்ப. நான் டெவில் ஒரு ஷெட்யூல் பண்ணிட்டு இருக்கும்போது நான் பெங்களூர்ல ஒரு படம் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து இது வந்து நைட் ஷூட், அது வந்து டே ஷூட். ஆல்மோஸ்ட் ஒரு 4 நாள் வந்து காலையில ஃபிளைட்டு பிடிச்சி நைட் ஃபுல்லா ஷூட் பண்ணிட்டு காலையில ஃபிளைட் பிடிச்சி அங்க ஃபுல் டே ஷூட் பண்ணுவேன். மறுபடியும் சாயங்காலம் ஃபிளைட் பிடிச்சி இங்க வந்து நைட் ஷூட். அந்த மாதிரி 4 நாள் பண்ணேன். ரெண்டுமே வந்து டேட்ஸ் ஒரு சின்ன கிளாஷ் இருந்துச்சு. 2 சிட்டி மாறி 2 டே ஃபுல்லாவும் ஷூட் பண்ண, நைட்
இந்த ஃப்ளைட்லயும் கொஞ்சம் நடுவுல பிரேக் வரும்போது தான் டெவில் செட் வரும்போது நான் தூங்குறதும் தூங்க மாட்டேன். ஏன்னா பயங்கர ஒரு இன்டென்ஸா போய்கிட்டே இருக்கும். சோ அப்படியா இல்ல எங்கெங்க தூக்கம் வருது அப்படின்ற மாதிரி? நிறைய நைட் ஷூட் பண்ணோம் நம்ம. ஸோ அது ஏன்னா நைட் உங்களுக்கு ரொம்ப கம்மியான டைம் தானே அந்த மாதிரி. ஸோ அதனால உங்களுக்கு பிஸியாவே இருக்கும். நைட்டும் ஷூட் போடணும், டைம் போறதும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அண்ட் செட்டை பொறுத்தும் இருக்கும். இப்போ எனக்கு கார்த்திக் நல்ல ஃப்ரெண்ட் அவரு, அண்ட் ஆதித்யா சார், அந்த வைபே வந்து வேற மாதிரி இருக்கும். நம்ம விட்டு கேரவன்லாம் போகணும்லாம் தோணாது. அங்கேயே எல்லாரும் ஆக்சுவலி வெளியே தான் சேர் போட்டு உட்காந்துருப்போம். விதார்த்தம் அங்கேயே தான் உட்காந்துருப்பாரு. அப்படியே வந்து ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கும். ஓகே, இது வந்து என்னன்னா மிஸ்கின் சாரோட மியூசிக் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு, எப்படி இருக்கு அது எங்களுக்கு? ஏன்னா ட்ரெய்லர்ல பார்க்கும்போதே நல்லா இருக்கு, ஒரு வைப் இருந்துச்சு. அது ஃபுல் படத்துல எப்படி இருக்கு வந்திருக்கு? ஐ மீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னென்னா லைக் ஏன்னா ஒரு மியூசிக்ன்றது என்டையர்லி ஒரு டிஃப்ரெண்ட் கிராஃப்ட் இல்லையா ஃபிலிம் மேக்கிங்கில். ஸோ ஃபார் சம்மன் ஹூஸ் பீன் டைரக்டிங் ஃபார் ஸோ லாங் அண்ட் பட் அவருக்கு வந்து பயங்கர மியூசிக்கல் நாலேஜ் இருக்குது. அண்ட் அவரோட படங்களோட சாங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சாங்ஸ் தான். ஸோ த வே ஹி கம்யூனிகேட்ஸ் வித் மியூசிக் டைரக்டர் அண்ட் கெட்ஸ் த பெஸ்ட் அவுட் ஆஃப் இட் இல்லையா. ஸோ அந்த ஒரு இன்டென்ஸான மியூசிக் நாலேஜ் இருக்குது. பட் சம்படி வித் தட் கைண்ட் ஆஃப் அ நாலேஜ் அதை வந்து மியூசிக் டைரக்டராக திருப்பி இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் எடுக்கும்போது எல்லாருக்குமே ஒரு கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலாக இருப்போம் நம்ம எல்லாருமே, லைக் எப்படி பண்ணுவாங்க என்ன ஏதுன்னு. பட் வாட் எவர் இஸ் டெலிவர்ட் இன் திஸ் ஃபிலிம் எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சேன். நான் ஃபுல் படம் பார்த்துட்டேன். அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், சாங்ஸ் எல்லாமே வந்து லைக் ஃபர்ஸ்ட் டைம் கம்போசர் மாதிரி இல்லை. ஸோ அதுதான் எனக்கு வந்து பயங்கர சர்ப்ரைசிங் ஆகும். நான் அவட்டையும் பயங்கர என்ன சொல்றது, that's how you have to do like when you get into a new craft, எப்படி நீங்க ஒரு ரொம்ப நாளா பண்ணிட்டே இருக்க ஒருத்தர் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பண்றது இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இட் டசன்ட் லுக் லைக் எ ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மியூசிக் கம்போசர் பண்ண மாதிரிலாம் இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் அவர் ரெகுலரா அதுவுமே அவருக்கு ரொம்ப கை வந்த ஒரு ஒர்க் மாதிரி, அது மாதிரி தான் ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஹிஸ் ஒர்க் மாதிரி தான் இருக்கு. அண்ட் ஷுவரா இது வந்து மிஷ்கின் சார் மியூசிக் மாதிரி தான் இருக்கு. ஸோ அவரோட ஃபீல் எல்லாமே அதுல இருக்கு. ஸோ அந்த கடவர் படம் தான் வந்து அமுலா பால் மேமோட ப்ரொடக்ஷன்ல வந்து போயிருந்துச்சு. ஸோ அவங்ககிட்ட எதுவும் பேசுனீங்களா, அடுத்து ஏதாவது படம் பண்ணுவோம் அந்த மாதிரி ஏதாவது கேட்டிருக்கீங்களா? இது வரைக்கும் எதுவும் கேட்கல. அவங்க வேற ப்ரொடக்ஷன்ல பிஸியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அவங்க கேரிங்கா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் அவங்க எதுவும் பண்ணல. பட் அஃப்கோர்ஸ் வி ஆர் இன் டச். அவங்களுக்கு அந்த படம் அவங்க ரொம்ப டார்க் ஃபேஸ்ல போயிட்டு இருக்கும்போது அந்த படம் நல்லா ஹிட் ஆகி நிறைய அவங்களுக்கு அதுல இருந்து வரக்கூடிய பேராகட்டும் லாபமாகட்டும் நிறைய அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் அதுல ஒரு பாட்டா இருக்குன்றதே ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் ஆக்சுவலி அந்த படம் அந்த இருட்டரியல் முரட்டு குத்து தெலுங்கு நான் பண்ணியிருக்கேன். சீக்கட்டி கதிலோ சித்த கொட்டுடுன்னு சேம் டீம். இங்க விட ஒரு டபுளான ஒரு சக்சஸ் அந்த படம். ஓகே, ஸோ அதான் நான் கேட்குறேன். ஏன்னா இப்போ வந்து நீங்க ஒரு நிறைய வந்து கமர்ஷியலா நம்ம பண்ணணும் தான். பட் ஆனா இந்த இருட்டறையில் முரட்டு குத்துன்ற மாதிரி ஒரு படங்கள் வந்து அந்த இங்க தமிழ்நாட்டில் வந்தப்போ ஓகே ஆடியன்ஸ் நிறைய போனாங்க. பட் ஆனா நிறைய வந்து என்னங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல அங்க எப்படி அது இல்ல அங்கேயும் அது ஆக்சுவலி அங்கேயும் திட்டுறவங்க திட்டிகிட்டே தான் இருந்தாங்க. படம் பயங்கரமா ஓடிச்சு. ஏன்னா நான் ரொம்ப ரசிச்சு எடுத்த படம்லாம் எவனும் பார்க்கல. ஸோ இது வந்து நான் அந்த டைம்ல எனக்கு பொருளாதார ரீதியாகவும் ஒரு மார்க்கெட்டாகவும் மற்ற பல படங்கள் பண்றதுக்கு நிறையா நான் ஒரு 70% டெபியூட் டைரக்டர்ஸ் கூட தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்னொரு டைரக்டர் வந்து வாய்ப்பு கொடுக்குறதுக்கு அந்த படம் உண்மையாவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஓகே, ஸோ அந்த டைம்ல வந்து நான் ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் பண்ணணும் அப்படின்னா கடவர் நான் சூஸ் பண்ணேன். அதுக்கு ஒரு 3 months அந்த அடி எல்லாம். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல். ஓகே, ஸோ இது எப்படி இருக்கு அப்படின்னா பண்ற நாங்கள்ல பாக்குறீங்களா, உங்களுக்கு தானே பண்றோம் நீங்க அப்படி இல்லைங்க. என்னன்னா நான் ராம்கோபால் வர்மா சார் கூடயும் ஒர்க் பண்ணிருக்கேன். லாஸ்ட் இயர் கொண்டான ஒரு படம் பண்ணோம். அவர் அதான் சொல்லுவார், வி டேக் ourselves too seriously. இப்போ எனக்கு வந்து நான் ஹிட் கொடுத்து சூப்பர் ஸ்டார் ஆகி சிஎம் ஆனோம் அதெல்லாம் கிடையாது. ஐ எம் an actor. நான் ஆக்சுவலி இங்க அவர் லயலா, நான் எம்சிசி இங்க தான் சுத்திட்டு இருந்தோம் சினிமால ஏதாவது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. I'm happy that I'm able to do so many characters in so many languages with so many இத்தனை directors கூட இத்தனை அது பண்றதே வந்து I'm happy. டிராவல்ல இருக்கணும், டிராவல்ல பஸ்ல இருக்கணும், நம்மளுக்கு பிடிச்சதை பண்ணணும். புரியுதுங்களா? லைஃப்ல வந்து நம்மளுக்கு பிடிச்சதை பண்ணணும். அது வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் சப்போர்ட் பண்ற அளவுக்கு இருந்தா அதுக்கு மேல வரதெல்லாம் வந்து ஒரு கடவுளுடைய கிரேஸ் தான் வச்சுங்களேன். அதர்வைஸ் we should do what we like. ஓகே, அந்த கிரேஸ் வந்து நல்லாவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் சார்பாவும். ஆமா, டெவிலுக்கு காடோட கிரேஸ் வேணும். சோ டெவில் 3 படம் ரிவிடுன்னு வருது. ஓ மை காட். ஓகே, ஸோ இந்த படத்துக்கு ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ மோர் ஒர்க் பண்ணுங்க, நிறைய என்டர்டெய்னிங்ல பண்ணுங்க. Thank you so much. Thank you so much. Thank you. Thanks for having us. Thank you.